குட் மார்னிங் சோல்ஸ். நம்ம வந்து ஆ, நம்ம பொறந்ததுலேருந்து நம்மளோட லைஃப்பை வந்து எல்லாரும் சொசைட்டி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி கொடுத்துருக்கு. நம்ம ஃபேமிலியும் சரி, எல்லாருமே வந்து என்ன அந்த யூஷுவல் ஸ்டாண்டர்ட்னு எல்லாருக்கும் தெரியும். நல்லா பொறந்ததுலேருந்து நல்ல அப்பா அம்மாவுக்கு நல்லா பிடிச்ச பிள்ளையா நடந்துக்கோங்க. நல்லா படிங்க. எப்படியாவது ஃபஸ்ட் ரேங்க் வாங்க ட்ரை பண்ணுங்க. இல்லை சரியாக படிக்காதவங்கன்னா அட்லீஸ்ட் பாஸ் ஆகாவது ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கு பிடிச்ச கோர்ஸோ இல்லைன்னா உனக்கு என்ன கோர்ஸ் சரியாக வருதோ அதை படிங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு அச்சீவராக மாறுங்க. பெருசாக அந்த சொசைட்டி ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போங்க. அந்த ஸ்டேட்டஸ்க்கு அப்புறம் அந்த கல்யாணம், அடுத்த குழந்தைங்க, அந்த குழந்தைங்கள நல்லா வளர்க்கணும். அவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் பண்ணணும். தென் ப்ராப்பர்ட்டி நெறைய சேர்க்கணும். நம்மளுக்கு பின்னாடி வந்து சொத்துன்னு ஒண்ணு நெறைய இருக்கணும். அப்புறம் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும். அப்படியே குடும்பத்தை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். அதுதான் வந்து நம்ம சொசைட்டி வந்து நம்மளுக்கு வந்து செட் பண்ணி வச்சுருக்க ஸ்டாண்டர்டு. இதில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா ஆளாளுக்கு வந்து நம்மளை கொஷின் பண்ணுவாங்க. இல்லை நம்மளே வந்து நம்ம வந்து திருப்திப்பட மாட்டோம். இதில் நம்ம நினச்சே பார்க்க முடியாத நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவோம். ரைட் ஃப்ரம் யங் ஏஜ்லேருந்தே நம்மளுக்கு அந்தந்த ஏஜுக்கே இருக்கக்கூடிய அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸில் வந்து நிறைய பேர் மாட்டுவாங்க. நிறைய பேர் ட்ராஜிக்கான விஷயங்களுக்கு ஃபேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் இந்த பாதிப்பை வந்து அப்படியே லைஃப் லாங் வந்து கேரி பண்ணுவாங்க. எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. அப்படியே அவங்களோட பர்சனாலிட்டி ஷேப்பப் ஆகி அடுத்து ஃப்யூச்சரில் அவங்களோட லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு தெரியவே தெரியாத மாதிரி வச்சுப்பாங்க. ஜஸ்ட் க்ளோஸ்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் பார்க்கும்போது எல்லாமே நல்லா போகிற மாதிரி சிலருக்கு வந்து தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனையோடு போவாங்க. இப்படியே வாழ்ந்து செத்தவும் போயிடுவாங்க. அவ்வளோதான். இதான் வந்து ஒரு லைஃபாக இருக்குமே தவிர பெருசா வந்து அம் நான் வந்து 100% என் லைஃப்ப வந்து நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா நான் எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே யாராவது சொல்றாங்கனாலும் அவங்க வந்து இக்னரன்ஸ்ல தான் சொல்லுவாங்க. ஏன்னா, அ இறைவன தனக்குள்ள உணர்ந்து இறைவன் காட்டுற வழியில போய் லைஃப்பை எடுத்துட்டு போறவங்க மட்டும்தான் வந்து 100% வந்து சக்ஸஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போறவங்க. அந்த மாதிரி வந்து அம் உணராம ஜஸ்ட் இந்த மெட்டீரியலிஸ்ட் லைஃப் இருக்கு இல்லைங்களா? அதுக்காக நான் வந்து கடவுளை நம்பாதவங்கள நான் சொல்லல. கடவுளை நம்பாதவங்க வந்து கடவுள்ன்ற உருவத்தை நம்பாம, ஆனா கடவுள் காட்டுற வழியில நடக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அம் அவ் நான் இறைவன் ஒருத்தரை தான் நம்ப மாட்டேன். ஏன்னா நெறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் திங்ஸ வந்து நீங்க சொல்றீங்க. இதனால நெறைய கிரைம் நடக்குது சொசைட்டில. இதனால நெறைய டிஸ்கிரிமினேஷன் நடக்குதுன்னு சொல்றவங்க, அத ஒதுக்கிட்டு, ஆனா அவங்கள அறியாமலே வந்து இறைவனுக்கு பிடிச்ச மாதிரியான வழியில நடக்கிறவங்களும் வந்து லைஃப்ல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லானவங்க தான். அ அப்படி இல்லாம, இந்த மாதிரி இறைவன் காட்டுற வழியில எது வந்து ட்ரூத் அப்படின்றத புரிஞ்சுக்காம வாழ்ந்து முடிச்சவங்களோட வாழ்க்கை என்னைக்குமே முழுமை பெற்றதே கிடையாது. அவங்க வந்து என்ன பாஸ் ஆன் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னா, தன்னோட நெகட்டிவிட்டீஸையும், தன்னோட நெகட்டிவ் கர்மாஸையும் தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணிட்டு போவாங்க. அது அப்படியே ஜெனரேஷனா வந்து யாருமே புரிஞ்சுக்காமலே வாழ வாழ ஆட் ஆன் ஆயிட்டே இருக்கும் நெறைய பிரச்சனைகள். ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுக்காம வாழ்ந்துட்டு போனவங்களோட நெகட்டிவ் கர்மாஸ் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும். அவங்களும் புரிஞ்சுக்காம வாழ்ந்துட்டு போனாங்கன்னா, அதுவும் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளோட லைஃப் வந்து போயிட்டுருக்கு. இதுதான் வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனா இருக்கு. நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய நெறைய பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து புரியாம இருக்கும்போது, இது வந்து எனக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனா எனக்கு தெரிஞ்சுச்சு. ஏன்னா, இ அ ரைட் வேல போகாம, அந்த ரைட் வேல போய் ரைட் டெஸ்டினேஷன நம்ம போய் அச்சீவ் பண்ணாம, தப்பான வழியில போயிட்டு, நம்ம வந்து டெஸ்டினேஷன தேடிட்டு இருக்கோம். இல்லையே நான் வந்து போக வேண்டிய இடம் இது கிடையாதே! நான் வேற இடத்துக்குள்ள போணும். ஆனா, எனக்கு எல்லாரும் இதானே கரெக்டான வழின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அங்க போய் நம்ம குழம்பி நிப்போம். திரும்பி வந்து புதுசா அந்த வாழ்க்கைய வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கவே முடியாது. அந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு தான் எல்லாரும் போயிட்டுருக்கோம். ஸோ த ட்ரூத் இஸ் யாருமே இந்த ட்ரூத்த உணராத யாராலயுமே வந்து ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ முடியாது. சக்சஸ்ஃபுல்லான 100% சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை. இப்ப நீங்க வந்து ப்ரொஃபஷனலா சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். நீங்க நெறைய பேர பார்த்துருப்பீங்க. அவங்க பெரிய அச்சீவரா இருப்பாங்க. பயங்கர சக்சஸ்ஃபுல் பெர்சனா இருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி லைஃப்ல வந்து அவங்க வந்து டிவோர்ஸ் வாங்குனவங்களா இருப்பாங்க. இல்லன்னா ஃபேமிலில ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். இல்ல ஃபேமிலி வந்து ரொம்ப சூப்பரா மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனலா சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. இல்ல ஃபினான்ஷியலா, எக்கனாமிக்கலா சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த சக்சஸ்ன்றது ஏதாவது ஒரு விஷயத்துல வேணா அச்சீவ் பண்ணியிருப்பாங்களே தவிர, மத்த எல்லாத்துலயும் தோத்து போயிருப்பாங்க. இப்படிதான் எல்லாரோட லைஃப்மே இருக்கும். அதனால அம்
இறைவன் என்ன சொல்றாரு, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன ஃபர்ஸ்ட்டு உணரணும். அந்த சோல் இருக்கு இல்லையா? அந்த ஆத்மாக்கு வந்து நம்ம வந்து பவர் குடுத்து, அந்த ஆத்மாவும் இறைவனும் கலந்து நம்மளுக்கு வந்து ஒரு வழி காட்டும். அந்த வழியில நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் 100% முழுமையான, 100% சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பணமாகட்டும், பொருளாகட்டும். இப்ப சாங் பாடிடலாம். மாலகுவாகிய மாயனைக் கண்டபின் தானொளியாகித் தழைத்து இங்கு இருந்திடும் பாலொளியாகிப் பரந்தெங்கு நின்றது மேலொளியாகிய மெய்ப்பொருள் காணுமே. இதுல ஃபர்ஸ்ட் லைன் வந்து மாலகுவாகிய மாயனைக் கண்டபின் அப்படின்னா, மாலகுனா அந்த கிரேட் டிவைன் வெஹிக்கிளாம். இறைவன் வந்து அ ஏறி போற ஒரு வெஹிக்கிள். ஒரு வண்டின்னு சொல்லலாம். அது வந்து என்ன வண்டி அப்படின்னா, மாயைன்ற வண்டியில தான் இறைவன் வந்து போறாராம். அப்ப நம்ம உலகமே ஆல்ரெடி நம்ம எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. இந்த உலகம் நீங்க பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து ஒரு இல்யூஷனு. இல்யூஷன் அப்படின்னா மாயை. மாயைன்னா என்னன்னா, அது உண்மை கிடையாது. இது வந்து ஒரு பர்ப்பஸுக்காக இறைவன் வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்மளுக்கு இது எல்லாத்தையும் பண்றாரு. இந்த ஹியூமன் பீயிங்கோட லைஃப் மனிதர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் காட்டி அ அந்த பூமி, அப்புறம் பொருட்களு, அப்புறம் நம்மளுக்கு உறவுகள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே காட்டி, அது மூலமா நம்மளுக்கு வேற ஏதோ கத்துக்க வைக்கிறாரு கடவுள். ஆனா நம்ம இதெல்லாம் தான் நெஜம்னு சொல்லிட்டு, இதிலேயே நம்ம வந்து ஓடிட்டு, இறைவனுக்கு பிடிக்காத எத்தனையோ விஷயங்கள நம்ம பண்ணிட்டு நம்ம லைஃப் எடுத்துட்டு போயிட்டுருக்கோம். இதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்கு. அந்த உண்மைய புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அத நம்மளால வந்து சரியா இப்ப சொன்ன உடனேலாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் அ வெரி டீப் சப்ஜெக்ட். நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியாத ரொம்ப கடினமான ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்ட புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு பாத்வேல போகணும். டெய்லி மெடிடேஷன் பண்ணி, 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 பண்ணி நம்மளுக்கு உள்ள இறைவன் இருக்கிறத உணரணும். நம்மளுக்குள்ள வந்து தனியா ஒரு உலகம் இருக்கு அப்படின்றது புரியணும். ஏன்னா முன்னாடி உள்ள திருமந்திரம் சாங்ல நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இன்னர் வேர்ல்டுன்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுக்கு உள்ள வந்து ஒரு தனியா ஒரு உலகம் வந்து ஓடிட்டுருக்கு. அத வந்து நம்ம புரிஞ்சு, அதுக்கப்புறம் இறைவன் நம்ம லைஃப்ல எப்படியெல்லாம் வந்து ரோல் ப்ளே பண்றாரு, நம்ம கர்மா எப்படிலாம் நம்ம லைஃப்ல வந்து ரோல் ப்ளே பண்ணுதுன்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்ச பிறகு, ஃபைனலா ஒன் டே எப்ப புரியும்னா, இந்த மாய உலகத்த வண்டி மாரி யூஸ் பண்ணி, இறைவன் வந்து மேல எல்லாத்தையும் செலுத்திட்டு இருக்காரு. எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னு நம்ம வந்து ஒரு நாள் வந்து புரியுமாம். அதான் மாலகுவாகிய மாயனை கண்ட பின். ஏன் மாயன்னு சொல்றாங்க அவர? மாயன்னா, இறைவன் டக்குன்னு நம்ம கண்ணுக்குலாம் எல்லார் கண்ணுக்கும் தெரிஞ்சிட மாட்டாரு. ஆ அதே மாரி இறைவன பார்க்கணும்னா, உங்களுக்கு வந்து உங்களோட 3வது கண்ணு தொறந்திருக்கணும். உள்ள இருக்கக்கூடிய அந்த ஞான கண் இருக்கு இல்லையா? இந்த ஞான கண் மூலமா மட்டும் தான் உங்களால இறைவன பார்க்க முடியும். நம்மளோட கண் எப்படி இருக்கும்? நம்மளோட கண்ணுக்கு என்னன்னா, ஒரு அ 7 கலர்ஸ் தான் தெரியும். நம்ம கண்ணுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. உங்களுக்கு தெரியும். அந்த 7 கலர்ஸ் இருந்தா மட்டும் தான் ஸ்பெக்ட்ரம் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கலர்ஸ் மிக்ஸா இருந்தா தான் நம்மளால வந்து ஒரு உருவத்த வந்து நம்மளால பார்க்க முடியும். அந்த கலர்ஸ்ல இல்ல அப்டின்னா நம்மளால பார்க்க முடியாது. அப்ப இறைவன் வந்து என்ன ரூபமா இருக்காருன்லாம் நம்ம இந்த கண்ல வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதே மாரி இந்த கண்ல தெரியாத எத்தனையோ விஷயங்கள் நம்மளுக்குள்ள நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப இப்ப எப்படி நம்ம வந்து வைஃபை, இன்டர்நெட்டோட அந்த பிராட்பேண்ட் அதெல்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது இல்லையா? அதே மாரி தான் நம்மளோட எனர்ஜி, நம்ம வைப்ரேஷன் எல்லாமே வந்து ஒண்ணும் நம்ம கிட்ட இருந்து மத்தவங்களுக்கு பாஸ் ஆன் ஆகும். அதே மாரி அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இன்விசிபிளா நடந்துட்டுருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாம. அப்படிதான் இறைவனும். இறைவனையும் நம்மளால வந்து இந்த கண்ணுல பார்க்காம, அகக்கண் மூலமா மட்டும் தான் நம்மளால உணர முடியும். நம்ம அப்பயும் கூட உருவமா அவர வந்து பார்க்க முடியாது. அதனால தான் அவர வந்து மாயன்னு சொல்றாங்க. அப்படிலாம் ஈஸியாலாம் நீங்க பார்த்துற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாயன வந்து நம்ம பார்த்துருவோமா? எப்ப பார்ப்போமா? இந்த லைஃப்ல வந்து நம்ம கொஞ்ச நாளா அப்படியே போயிட்டே இருக்கும்போது, ஆஹா! இந்த உலகத்துல நடக்கிற எல்லாமே வந்து ஒரு ட்ராமா, ஒரு அ மாயை. இந்த மாயையை இறைவன் தான் செலுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உணர்ற ஒரு நாள் வருமாம். அப்ப அந்த நாள் வந்த பிறகு நீங்க எப்படி இருப்பீங்க? அப்படின்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க. தானொளியாகி தலைத்து அங்கு இருந்திடும். அதாவது இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு எனக்கு இந்த லைன் படிக்கும்போதே. அதாவது தானொளி நம்மளே வந்து அ அ ஒரு ஒளியா மாறிருவோமா. செல்ஃப் லூமினஸ் அப்படின்னு சொல்றாங்க. தானொளி அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வெளியில இருந்து லைட் தேவைப்படாது. இப்ப மூன் எப்படி இருக்கு? நிலா வந்து எப்படி இருக்குன்னா, நிலா வந்து சூரியனோட லைட்ட தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதுக்குன்னு தனியா வந்து ஒளி கிடையாது. சூரியனோட லைட்ட வந்து நம்மளுக்கு வந்து அது வாங்கிக்கிட்டு மத்தவங்க பார்க்கும்போது அதோட ஓன் லைட் மாரி அதுக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி இல்லாம, நம்ம என்ன அப்டின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா,
மூனோட லைட் அப்படின்னா, நம்ம வந்து அ நம்மளா வந்து இன்னும் வந்து ஃபுல் ஞானம் பெறாம, நம்ம வந்து மத்தவங்களோட உதவியோட, இல்ல இது அ மந்திரம், அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் புக்ஸு, ஏன்னா இப்ப நான் எல்லாரையுமே ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் டெய்லி ரீட் பண்ணுங்கன்னு சொல்றேன் இல்லையா? ஸோ அந்த ரீட் பண்றது மூலமா என்ன ஆகும்னா, ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு புரியும். அது புரியும்போது நம்மளுக்கு வந்து மனசு வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அது என்ன பண்ணும்னா, நம்மளோட ஒரு நாள வந்து நல்லா எடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் யாருன்னா, அந்த ஆன்மீக வழியில ஸ்டார்ட் பண்றவங்களோட சிச்சுவேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த அவங்களோட அந்த இனிஷியல் டேஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, குரு சொல்றத கேட்பாங்க. இப்ப நான் சொல்ற இந்த ஆடியோஸ் இருக்கு இல்லையா? இந்த ஆடியோஸ அன்னைக்கு கேட்டாங்கன்னா, அன்னைக்கு டே வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லாருக்கும். அன்னைக்கு டேல வந்து அவங்களால வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த இந்த நாலேட்ஜோட ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாரி ஒரு குருவோட கைடன்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது குரு கிட்ட கேட்டு, அந்த கைடன்ஸ்ல தான் ரொம்ப டீப்பா யோசிக்காம அந்த கைடன்ஸ்ல வந்து அத எடுத்துட்டு போவாங்க. அப்படி இல்லன்னா ஏதாவது ஒரு மந்திரத்த சொன்னா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு வந்தா, டெய்லி காலையில நான் அந்த கோயில்ல போய் உட்கார்ந்து என் மனசுல வந்து நினைக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் கொஞ்ச நேரம் வந்து கடவுள்ட்ட வேண்டிட்டு வந்தேன்னா, எனக்கு அந்த நாள் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம் மத்தவங்க கிட்ட இருந்து வாங்குற அந்த லூமினஸ், அதாவது பாரோ பண்ற லைட்டு. அ அதுவும் அதுக்காக அது கெட்டதுன்னுலாம் இல்ல. இப்படி போய் தான் அடுத்து வந்து ஓன் லைட்டா வந்து மாறுவாங்க. இந்த லெவலுக்கு வரும்போது ஏன்னா மூன் என்ன நம்மளுக்கு பிடிக்காமலா இருக்கு. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா சன்ன விட நம்மளுக்கு வந்து மூன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா மூனோட அந்த குளிர்ச்சி வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லாருக்கும். சன்னாவது வந்து சில நேரம் வந்து சுட்டு எரிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. பட் ஆனா மூன் எப்பவுமே நம்மளுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அந்த அந்தோட அந்த லைட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இ இருப்பாங்களாம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் போக, 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 போக வெளியிலருந்து அவங்களுக்கு லைட்டே தேவைப்படாம, அவங்களோட இன்னர் விஸ்டம் இருக்கு இல்லையா? இன்னர் விஸ்டம் ஓப்பன் ஆயி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெளியில எதுவுமே தேவைப்படாது. உள்ள இருந்து ஞானம் வந்து பயங்கரமா வந்துரும். அப்ப அந்த உள்ள இருந்து ஞானம் வரும்போது, அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் லைட்டா வந்து மாறிருமாம். இதத்தான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. தானொளியாகி அப்படின்னு சொல்லதுக்கு மீனிங் இதுதான். அதுக்கப்புறம் அங்கு இருந்திடும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பேர் என்னன்னா, அது டெம்பரரியா இருக்காது. பெர்மனன்ட் ஆயிரும். இப்ப மூன் லைட் அப்படின்னா என்ன ஆகும்னா, அம் அன்னைக்கு அவங்களுக்கு இப்ப நீங்க இன்னைக்கு வந்து இதெல்லாம் கேட்டு, இல்ல ஏதாவது ஒரு மந்திரத்த சொன்னா தான், இல்ல நான் வந்து இந்த மெடிடேஷன்லாம் பண்ணா மட்டும் தான் எனக்கு அன்னைக்கு டே நல்லாயிருக்கு. இல்லன்னா நல்லா இல்ல அப்படின்னா, அது ஒரு டெம்பரரி திங். ஏன்னா உள்ள இருந்து 100% அவேக்கனிங் இன்னும் நடக்காதனால. வேறஸ் 100% உள்ள இருந்து உங்களுக்கு அவேக்கனிங் வந்து அந்த ஞானம் வந்து ஞான கண் வந்து ஓப்பன் ஆயிருச்சுன்னா, அது அவ்வளதான். திரும்பி எந்த காலத்திலயும் போகவே போகாதாம். அதத்தான் அந்த வார்த்தையில வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தானொளியாகி தலைத்து அங்கு இருந்திடும் அப்படின்ட்டு. தலைத்து அப்படின்னா அப்படியே ஃப்ளரிஷ் ஆயி, அப்படியே பிளாசம் ஆயி பியூட்டிஃபுல்லான ஒரு லைட் வந்து உங்ககிட்ட இருந்து வெளியில வருமாம். எப்ப அந்த மாயன வந்து நம்ம வந்து பார்த்த பிறகு. அ அ இந்த மாயைய வந்து டிரைவ் பண்ற அந்த மாயன், அந்த இறைவன வந்து நம்ம உணர்ந்த பின். இப்ப இந்த மாதிரி வந்து ஓகே. அப்ப செல்ஃப் லூமினஸ்னா என்ன? நம்மளுக்குள்ள இருந்து வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைட் வெளியில வந்து நம்ம வந்து அ அப்படியே அந்த ஒரு ஞானத்தோட நம்ம இருக்கோம் அப்படின்னா, நம்ம எப்படி இருப்போம்? அதுதானே இப்ப நம்மளுக்கு முக்கியம். இது எல்லாருமே சொல்லுவாங்க. பட் நான் வந்து டீப்பா வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். நம்ம பிராக்டிகலா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அன்ஷேக்கபிள் பீஸ். அந்த வார்த்தை பாருங்களேன். அன்ஷேக்கபிள் பீஸ்னா, உங்களோட அமைதிய யாராலயும் எதுவுமே குலைக்க முடியாது. இன்னர் ஹார்ட்ல ஒரு அமைதி இருக்கும். வெளியில எப்படி வேணா சூழ்நிலை நடக்கும். ஆனா, உங்களுக்கு தான் தெரியுமே எல்லாமே இல்யூஷன் தான். ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடவுள் நம்மளுக்கு கத்துக் குடுக்குறதுக்காக நம்மள பண்றாரு. இல்ல நம்மள டெஸ்ட் பண்றாரு. நம்ம எடுத்துக்கிட்டு, அந்த உள்ள இருக்க அமைதி கொஞ்சம் கூட பாதிக்காதபடி நம்ம இருப்போம். பதட்டம் இருக்காது, பயம் இருக்காது, கவலை இருக்காது, எதுவுமே இருக்காது. அதே மாரி எமோஷனலா டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். அப்படி ஒரு சூப்பரான ஒரு பீஸ் இருக்கும். நீங்க வந்து இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, இத நான் சொல்லும்போது, லாஸ்ட்டா எப்ப அந்த பீஸ அனுபவிச்சீங்க? எப்ப அந்த மாரி ஒரு மன அமைதி உங்களுக்கு கிடைச்சுச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அது அந்த மன அமைதி எப்பவுமே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணி பாருங்க. தென் 2வது அ டிவைன் பிரசன்ஸ் வேரெவர் தே கோ. அவங்க எங்க போனாலும் ஒரு டிவினிட்டியோட இருப்பாங்க. ஸோ அவங்க இருக்கிற இடத்துல வந்து எப்பவுமே வைப்ரேஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். மக்கள் எல்லாமே சுத்தி உள்ளவங்க எல்லாருமே வந்து இவங்க இருந்தாங்கன்னா, அப்பா எனக்கு ரொம்ப சேஃபா ஃபீல் ஆகுது. நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். இவங்க கிட்ட பேசினா எனக்கு ரொம்ப மனசு நிம்மதியா இருக்கு. அ இவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது 100% வந்து எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளுக்குள்ள இருக்க டிவினிட்டி வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமாம். தென் வந்து எப்பவுமே ஒரு கிளாரிட்டி இருக்கும். எதுலயுமே நம்ம ஒரு கன்ஃப்யூஸ்டா இருக்க மாட்டோம். இது கரெக்ட்டா? அது கரெக்ட்டா? அப்படி பண்ணலாமா? இப்படி பண்ணலாமா? அப்படின்ற ஒரு குழப்பமே இருக்காது. தேவையில்லாத ஓவர் திங்கிங் இருக்காது. பிரசன்ட் மொமெண்ட்ல அந்த மொமெண்ட்ட என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபியூச்சர பத்தின ரொம்ப ஒரு குழப்பமோ, பாஸ்ட்ட பத்தின ஒரு கவலையோ எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான 100% தெளிவு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாரி
எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் உங்களுக்கு தேவையே படாது. யாரு நம்மள வந்து பாராட்டுனாலும் நம்மளுக்கு ஒண்ணும் தோணாது. அதே மாரி யாரு வந்து நம்மள வந்து இகழ்ந்தாலும் நம்மளுக்கு ஒண்ணும் தோணாது. 2யுமே நம்ம ஒரே மாரி தான் நெனைப்போம். ஒரே மாரினா பாசிட்டிவா தான் எடுத்துப்போமே தவிர, நெகட்டிவா நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். ஏன்னா, நம்மளுக்கு அந்த ஐடென்டிட்டி வந்து குடுக்குறது வந்து இறைவனும், நம்மளும் தானே தவிர, மத்தவங்க கிடையாது. மத்தவங்க சொல்றாங்கன்னா, அது அவங்க ஒருத்தவங்க நம்மள பாராட்டி சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சிய குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்மள வந்து மத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா, நம்ம தான் ஏதோ லோ வைப்ரேஷன்ல இருந்திருக்கோம். நம்ம அத சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம நெனச்சுட்டு, நம்ம அத வந்து ரொம்ப நார்மலா எடுத்துட்டு போவோமாம். தென் வந்து ஆக்ட்ஸ் ஃப்ரம் இன்ட்யூஷன் நாட் இம்பல்ஸ். ஆம், இம்பல்சிவா, அதாவது இப்போ யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொன்ன உடனே ட்ரிகர் ஆகும் இல்லையா? ட்ரிகர் ஆகி டக்குன்னு எதையாவது ஒன்று பேசுறது, கோவமாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஈகோவை ட்ரிகர் பண்ணுற மாதிரி, நம்மளை மீறி நம்ம நிறைய தடவை யோசிச்சிருப்போம். என்னைய மீறி நான் பேசிட்டேன், அவங்க அப்படி பேசணுன்னு எனக்கு டக்குன்னு சுருன்னு ஆயிடுச்சு, எனக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு, எனக்குள்ள இருந்து என்ன நடந்துச்சுனே தெரில, நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் இம்பல்ஸ். அந்த மாதிரி இம்பல்சிவாக இல்லாமல் ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம பொறுமையாக, இது ஏன் நடக்குது, இது மூலமாக கடவுள் எனக்கு என்ன சொல்ல வராரு, இந்த இடத்துல நான் எப்படி வந்து நடந்தா இறைவனுக்கு பிடிக்கும், இறைவனா இருந்தா எப்படி நடப்பாரு, இந்த இடத்துல இறைவனா இருக்காரு. ஒருத்தர் வந்து நம்மள வந்து பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அப்ப இறைவனை எத்தனையோ பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. கடவுள்னு ஒண்ணே கிடையவே கிடையாது, கடவுளுக்கு கருணையே கிடையாது, இந்த மாதிரிலாம் பேசும்போது இறைவன் என்ன பண்ணியிருப்பாரு, என்ன பதிலுக்கு என்ன பனிஷா பண்றாரு, அவர் ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிருப்பாரு. சரி, ஒரு சூழ்நிலை வரும்போது பக்தருக்கு புரியும் அப்படின்னு நினைச்சிட்டு தானே போயிருப்பாரு. அது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனா சொல்றேன். அப்ப அந்த மாதிரி தான் நம்மள யார் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அந்த மொமெண்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு அதுக்கப்புறம் நம்ம இன்ட்யூஷன் படி நம்ம நடப்போமா. அது எவ்வளோ பெரிய பவர் பார்த்துக்கோங்க. இந்த பவரை நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாலே நம்ம வாழ்க்கையில் பாதி பிரச்சனை வந்து போயிடும். தென் வந்து இன்ஸ்பயர்ஸ் வித்தவுட் ட்ரையிங். அதாவது நம்ம ரொம்பலாம் யாரையும் வந்து மாத்துறது மீன்ஸ் பாசிட்டிவான வழியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம ரொம்ப எஃபர்ட்ஸ் போடவே தேவையில்லை. ஏன்னா இப்போ எனக்கு எப்படின்னா, முன்னாடிலாம் வந்து நான் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் மணிக்கணக்காக நான் பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து ரியாலிட்டி புரியணும். நான் ஸ்பிரிச்சுவலாக வந்த பிறகு எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சோன்னே எனக்கு ஒரு ஆசை, எல்லாரையுமே மாற்றணும் அப்படின்ட்டு. சின்ன வயசுலேருந்தே அந்த ஆசையில் தான் நான் வந்து என்னோட டிவைன் மிஷனாக வச்சுருக்கேன். எனக்கு ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா அந்த நன்மை வந்து மற்றவங்களுக்கும் கிடைக்கணும், மற்றவங்களும் அதுலேருந்து அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என்ன கத்துக்கிறேனோ அத உடனே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன். அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டில என்னோட இனிஷியல் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் நெறைய டைம் எடுத்து நெறைய பேசுவேன். எனக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆனாலும் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அப்ப நம்ம பேசி வந்து மாறுனாங்கன்னா, நம்மள நம்மள நம்ம ச ப நம்மளுக்கு கிடைச்ச சந்தோஷம் அவங்களுக்கு கிடைச்சா நல்லது அப்படின்னு சொல்லி நெனைப்பேன். பட் இப்போ ஒரு கட்டத்தில என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப நெறைய பேர் ஆயிட்டாங்க. முதல்ல வந்து இனிஷியலா ஒரு விரல் விட்டு எண்ற மாதிரி தான் எனக்கு அந்த ஒரு சோல்ஃபுல் கனெக்ஷன்ஸ் இருக்கும். இப்ப நெறைய பேர் வந்து தேவையோட வரும்போது, ஹியூமன் எபிலிட்டிய தாண்டி நம்மளால வந்து எல்லார்கிட்டயும் அந்த அளவுக்கு பேச முடியாதுன்னு இருக்கும்போது, நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்படியே இறைவன்ட்ட சரண்டர் பண்ணிட்டேன். எனக்கு எல்லாருமே மாறணும். என்கிட்ட வந்து உதவின்னு கேட்டு வர்றவங்கள நான் வந்து நான் என்ன கத்துக்கிட்டேனோ, நான் என்ன உண்மைய புரிஞ்சுக்கிட்டேனோ, அத எல்லாருக்கும் சொல்லணும். அதே சமயம் எனக்கு வந்து என்னோட ஓன் பிசினஸையும் நீங்க பார்க்குற மாரி வச்சிருக்கீங்க. அதே சமயம் வேற நெறைய கடமைகளும் வச்சிருக்கீங்கன்ற போது, நான் வந்து அவங்களுக்காக சைலன்ட்டா ப்ரே பண்ணி, என்னால என்ன முடியுமோ அந்த டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்றேன். மித்தத நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சரண்டர் பண்ண பிறகு, இப்ப வந்து யாருக்குமே நான் அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட வேண்டியதே இல்ல. ஜஸ்ட் வந்து அ நீ ஒரு லைன்ல நான் சொன்னா கூட வந்து அதோட பலன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஜஸ்ட் ஒரு லைன் நான் ப்ரே பண்ணிட்டு, "இல்லப்பா இத பண்ணுங்க. காட் பிளெஸ் யூ. உங்களுக்கு எதுவும் நடக்காது. கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொன்னாலே ஆக்சுவலா அதுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கிறத நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்ப நம்ம வந்து இந்த ஆன்மீக வழியில நம்ம நெறைய வந்து நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணி, ஸ்பிரிச்சுவலா நம்மள வந்து அடுத்தடுத்த லெவல் எலிவேட் பண்ணும்போது, நம்மளோட அந்த லைட் வந்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம எதுவும் பண்ணாம, நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு விஷ் பண்ணாலே அதுக்கு வந்து ஒரு பவர் இருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ அந்த மாரி நீங்களும் மாறுவீங்க. அந்த வழியில அப்படியே போக, 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 போக நீங்க ரொம்பலாம் யாருக்கும் எஃபோர்ட்ஸ் போட்டு யாரையுமே மாத்தணும்னு நெனைக்க வேணாம். கண்ண மூடி அவங்களுக்காக ஒரு ப்ரே பண்ணிட்டு, ஒரு 2 லைன்ல நீங்க பேசுனீங்கன்னா கூட, நீங்க மணிக்கணக்கா பேசினதுக்குரிய எஃபோர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இம்பாக்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். தென் என்ன மாதிரியான சிச்சுவேஷன்லயும் நீங்க ஸ்டேபிளா இருப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமும், அமைதியும் குலையவே குலையாது. எப்படிப்பட்ட சிச்சுவேஷனா இருக்கலாம். திடீர்னு வந்து ஃபினான்ஷியலா ரொம்ப நெறைய உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு ஒரு லாஸ் வரும். அப்புறம் நெறைய கூட்டத்தோட இருப்பீங்க. இல்லன்னா லோன்லியா இருப்பீங்க. யாருமே இல்லாம இருப்பீங்க. இல்ல நல்ல ஹெல்த்தா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப சிக்கா இருந்தாலும் சரி, எதுவுமே வந்து உங்கள வந்து உங்களோட இன்னர் பிளிஸ்ஸையும், அந்த பீஸையும் பாதிக்காது. அதே மாரி உங்க கொள்கைகளையும் பாதிக்காது. நீங்க அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்வேல
போயிட்டு இருக்கீங்கன்னா, எந்த இடத்துலயும் எதையும் ஒரு காரணமா வச்சு ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. நான் இப்படிதான் போனேன். ஆனா பாருங்க என் வாழ்க்கையில இவ்வளோ கெட்டது நடந்துருச்சு. அதனால எனக்கு இந்த பாதை பிடிக்கல. அப்படிலாம் நீங்க அந்த நேரத்துல ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. உங்களோட ஓன் லைட்ல நீங்க வந்து இலுமினேட் ஆக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா. வேறஸ் முன்னாடி 3ஆ இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் படி அவங்க வாழ்க்கை நடக்கலன்னா, உடனே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிருவாங்க. இது எனக்கு சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 ஃபேஸ்ல நடக்கிறது. தென் வந்து அ இதுக்கப்புறம் வந்து நீங்க எதையுமே தேடி ஓட மாட்டீங்க. அந்த புக்க படிக்கணும், இந்த புக்க படிக்கணும். நெறைய பேர்கிட்ட போயி இந்த வ இந்த இந்த வழியில போன நெறைய பேர பார்த்து பேசி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இத பத்தி ரிசர்ச் பண்ணணும், அத பத்தி ரிசர்ச் பண்ணணும்னு எந்த தேடலும் இருக்காது. ஏன்னா உங்களுக்குள்ளேயே எல்லா ஞானமும் உங்களுக்கு வந்துரும். எத பத்தி யோசிச்சாலும் அதுக்குரிய ஞானம் வந்து இறைவன் வந்து உங்க கூட குடுப்பாரு. அப்படி இருக்கும்போது அந்த சர்ச் வந்து போயிடும். தேடல் வந்து நின்று போயிரும். முடிஞ்சா மத்தவங்களுக்கு உதவுறதுக்காக வேணும்னா நீங்க எதையாவது பண்ணுவீங்க. இப்ப நான் பண்றேன் இல்லையா? அந்த பாட்டு மூலமா என்னோட எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் அவரு திருமூலர் ஐயா என்ன சொல்ல வராரு, அத கலந்து நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். அதுக்கு தான் அந்த பாட்ட யூஸ் பண்றேன். ஸோ அந்த மாதிரி இது மட்டும் தான் நம்ம பண்ணுவோமே தவிர, நம்மளோட தேடல்கள் எல்லாமே வந்து நின்று போய், நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன மட்டுமே நம்ம நெனச்சு நெனச்சு என்ஜாய் பண்ணுவோம். அடுத்து அட்ராக்ட்ஸ் ஒன்லி வாட் மேட்சஸ் தேர் லைட். எதெல்லாம் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகுதோ, அத மட்டும் தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். மத்தபடி இப்ப நெகட்டிவா இருக்காங்க நெறைய பீப்பிள்லாம், அவங்களால நம்ம கிட்டயே வர முடியாது. நம்ம கிட்ட வந்து அவங்க நம்மள மீட்டே பண்ண முடியாது. அவங்க நம்மள வந்து பேசவே முடியாது. அவங்களோட வைப்ரேஷன் லெவல் மாறுனா மட்டும் தான் நம்மள நெருங்கவே முடியிற மாரி சிச்சுவேஷன் இருக்கும். அதுக்கு நம்ம எதுவுமே பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி நடக்கும். அதே மாரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ், நம்மளுக்கு தகுதியான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட வரும். நம்மளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸஸ் வேணுமோ, அது மட்டும் தான் நம்ம கிட்ட வந்து ரீச் ஆகும். அதுக்கப்புறம் அந்த அன்கண்டிஷனல் லவ்ல வந்து நம்ம இருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கே ஃபீல் ஆகும். அந்த ஈகோயிஸ்ட் பெர்சனா இல்லாம, ஒரு டிவைன்னா எப்படி இருப்பாங்க? அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் வந்து அ அந்த செல்ஃப் லூமினஸ் அ தன்னொளி தன்னொளி தனக்குள்ளேயே ஒளி இருந்து, அந்த ஒளி வந்து வெளியில வந்த ஒரு பெர்சனா இருந்தா இப்படிதான் இருப்பாங்க. அடுத்த 3வது லைன், "பாலொளியாகி பரந்தெங்கு நின்றது." இது இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அத அப்படியே நெனச்சு பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கு. பால் மாதிரி ஒளியாம். அப்ப பால்னா எதுக்கு பால வந்து ஊமையா சொல்லுவாங்க? அத வந்து பியூரிட்டிக்கு தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு அழகான ஒரு ஒயிட். ஸோ அந்த ஒளி வந்து அப்படி பியூரா இருக்குமாம். அந்த பியூரான ஒளி வந்து அவங்க எங்க இருக்கிறாங்களோ, அவங்க கிட்ட இருந்து அந்த ஒளி வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுமாம். எல்லா இடத்துலயும் பறந்து நிக்குமாம். இத நான் முன்னாடியே இப்ப நான் உங்கட்ட எக்ஸ்பிளைன் பண்ணது மூலமாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்ககிட்ட இருக்க ஒளி எல்லாருக்குமே நல்லத நடத்தும். எல்லாரோட வாழ்க்கையிலயுமே ஒரு நல்ல மாற்றத்த கொண்டு வரும். எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு அவங்களோட ஆத்மாவ டச் பண்ற மாதிரியான ஒரு ஒளியா இருக்குமாம். யாருக்குமே அது நல்லது தான் பண்ணும் அப்படின்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க. பிளஸ் அது ரொம்ப பவர்ஃபுல்லு. அவங்க இருக்கிற இடத்துல வந்து கெட்ட விஷயங்களே நடக்காத படிக்கு வந்து அந்த ஆரா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகுமாம். அப்ப அந்த இடத்துல ஒரு குழப்பம் இருக்காது, கூச்சல் இருக்காது, பொறாம இருக்காது, கோவம் இருக்காது. எதுவுமே இல்லாம அப்படி இருக்கிறவங்க கூட வந்து அமைதியாயிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அழகான அந்த ஒளி அவங்க கிட்ட இருந்து வெளியில வந்து எல்லாரையும் மாத்துமாம். இதுக்கப்புறம் மேலொளி ஆகிய மெய்ப்பொருள் காணுமே அப்படின்னா, இந்த மாதிரியான ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது, ஃபைனலா என்ன நடக்குமா, மேலொளினா சுப்ரீம் லைட். இருக்கிறதுலயே வந்து ஹையஸ்ட் லைட். அது யாரு? பரம்பொருள். அந்த இறைவன். அல்டிமேட் அந்த இறைவன் வந்து அவர தான் மேலொளி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இவ்ளோ லைட் ஸ்ப்ரெட் பண்றோம்னா, அப்ப இறைவன யோசிச்சு பாருங்க. அவரோட லைட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் கடந்தவரு, எல்லாத்தையும் உருவாக்குனவரு, எல்லாமே அவரு தான் அப்படின்னு இருக்கும்போது, அந்த லைட்ட வந்து அதனால தான் மேலொளி அப்படின்னு சொல்றாங்க. நம்மள தன்னொளின்னு சொன்னனால திருமூலர் வந்து அந்த மரியாதை குடுக்கணும் அப்படின்றதுக்காக மேலொளின்னு சொல்லியிருக்காரு. மேலொளி ஆகிய மெய்ப்பொருள். மெய்ப்பொருள்னா உண்மை. எது நிலைச்ச உண்மை. மித்தது எல்லாமே மாயை. எது உண்மை அப்படின்னா, அந்த பரம்பொருள் தான். இன்னும் அதிகமான ஒரு உண்மை வந்து நம்மளுக்கு புரிய வருமாம். ஃபர்ஸ்ட்டு லைன்ல சொன்னது வந்து, ஆஹா எல்லாத்தையும் இறைவன் தான் நடத்துறாரு. இது எல்லாமே நடத்துறது எல்லாமே இறைவன் தான் ஃபர்ஸ்ட்டு உணருவோம். அதுக்கப்புறம் அந்த இறைவன் ஆக்சுவலா யாரு? இது என்னதான் நடக்குது இந்த உலகத்துல? இந்த வாழ்க்கையில என்னதான் நடக்குது? அப்படின்றது ஒரு பெரிய உண்மை. மேபி அததான் பிரம்ம ரகசியம்னு சொல்றாங்களோ என்னவோ! அப்ப அந்த உண்மை வந்து நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சுருமாம். அப்ப அந்த உண்மை புரிஞ்சுச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? நம்மளும் இறைவனா இருப்போம். நம்ம வாழ்க்கை இன்னும் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும்.
அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை மட்டும் கிடையாது. இறைவன் என்ன அவர் மட்டுமா நல்லா இருக்காரு? அவர சுத்தி இருக்க எல்லாத்தையுமே வந்து இந்த உலகத்தையே வந்து அவரு சொல்ற ரூல் படி நம்ம வாழ்ந்தோம்னா, அவர் மாரியே மாத்துறாரு. அப்ப அதே மாதிரி தான் நம்ம வாழ்ந்து, நம்ம மட்டும் இல்லாம நம்மளோட என்டையர் சொசைட்டிலயுமே ஒரு பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணுவோம். எல்லாரோட வாழ்க்கையிலயுமே ஒரு பெரிய மாற்றத்த கொண்டு வருவோம். ரொம்ப ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்கா நம்ம வந்து வாழுவோமா. தட் டஸ் நாட் மீன் தட் நம்ம வந்து முனிவர் ஆயிருவோம், இல்ல சாமியார் ஆயிருவோம் அப்படிலாம் கிடையாது. பெஸ்ட் ஹியூமன் பீயிங்கா எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டு, இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி இறைவனே வந்து இங்க வந்து வாழ்ந்தா எப்படி வாழுவாங்களோ, அந்த மாதிரி வாழுவோம்னு அர்த்தம். ஸோ இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாங் பார்த்தீங்களா? இது வந்து நீங்க எல்லாருமே அனுபவிக்கணும். ஆ இத அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் திரும்பி திரும்பி சொல்றது தான். தியானம் பண்ணுங்க. டெய்லி 20 நிமிஷம் கண்டிப்பா தியானம் பண்ணுங்க. அதுவும் காலையிலேயே தியானம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சன்ரைஸ்க்கு முன்னாடி எழுந்து தியானம் பண்ணா, உங்களுக்கு இன்னும் வைப்ரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அது நாங்க பெர்சனலா அனுபவிச்சது. அப்படி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்காக அன்னைக்கு நாள்ல தியானத்த விட்டுறாதீங்க. நைட் தூங்குறதுக்குள்ள ஏதாவது ஒரு மொமெண்ட்ல 20 மினிட்ஸ் மினிமம் 20 மினிட்ஸ் தியானம் பண்ணுங்க. 2வது அடுத்தவங்களுக்கு நல்லது செய்றது. நம்மளோட சிந்தனை, நம்மளோட வார்த்தை, நம்மளோட செயல் எல்லாமே அடுத்தவங்களுக்கு நன்மை தர மாதிரி இருக்கணுமே தவிர, யாருக்குமே கெட்டது பண்ற மாரி இருக்கக்கூடாது. அப்புறம் வாலண்டரியா ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா பண்ணணும். அது உணவு தானத்துலருந்து ஆரம்பிங்க. ரோட்ல எத்தனையோ பேர் பசிச்சு இருக்காங்க. அதனால ஒருத்தருக்காவது வந்து உணவு குடுங்க உங்களோட நாள்ல. குறைஞ்சது ஒருத்தர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவல் ஸ்பிரிச்சுவலா எலிவேட் ஆகும்போது உங்களோட ஞானத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட அந்த மாதிரி ஆளுங்கலாம் வருவாங்க. அதே மாரி நெறைய பேருகிட்ட இருந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணி ஒருத்தருக்கு உதவி பண்ணுங்க. ஏன்னா, அந்த ஃபண்ட் கலெக்ட் பண்ணும்போது அவங்களோட கர்மா கழியறதுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்றீங்க. இப்ப எனக்கு வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 4, 5 பேராவது உதவி கேட்டு வந்துருவாங்க. என்னோட ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டில அவ்ளோ பேருக்கு பண்ண முடியாது. அப்படியும் ஏன் கடவுள் அனுப்புறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது, ஓகே என் மூலமா நெறைய பேரோட கர்மா கழியணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாரி யாரெல்லாம் என்னலாம் குரூப் வச்சிருக்கேனோ, அந்த குரூப் எல்லாத்துக்குமே நான் ஷேர் பண்ணுவேன். இம்மீடியட்டா நெறைய பேர் வந்து ஃபண்ட் வந்து குடுப்பாங்க. அதுவும் நம்மளோட ஒரு டியூட்டியா இருக்கும். ஸோ நம்மளால முடியலனாலும், அத வந்து நம்ம நெறைய பேருக்கு அனுப்பும்போது 2 பக்கமுமே நன்மை கிடைக்குது. அதுக்கு நம்ம வந்து ஒரு பிரிட்ஜா இருக்கிறோம். அது வந்து இறைவன் வந்து நம்மள சூஸ் பண்ணுவாரு. அந்த மாரி வேலைகள இக்னோர் பண்ணாதீங்க. உங்ககிட்ட வந்து யாராவது உதவின்னு வந்து ஒரு மெசேஜ் பண்றாங்க அப்டின்னா, உங்களால முடிஞ்சத குடுத்துட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயுமே தயங்காம அனுப்புங்க. அதுல எத்தனையோ பேர் உதவி பண்ண நெனைக்கிற அ அ சோல்ஸ் இருப்பாங்க. அந்த சோல்ஸ் வந்து சந்தோஷமா வந்து உதவி பண்ணுவாங்க. இத பண்ணுங்க. அடுத்து வந்து ஒரு குரூப் ரன் பண்ணி, அந்த குரூப்ல வந்து உங்களோட கான்டாக்ட்ஸு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ, அத டெய்லி ஷேர் பண்ணுங்க. அது அவங்களுக்கு பிரயோஜனம் ஆகுது, ஆகலன்றதெல்லாம் இறைவன் பார்க்குற வேல. உங்க கடமைய நீங்க பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நீங்க வந்து டெய்லி லைஃப்ல நீங்க ஒரு பார்ட்டா வச்சுக்கணும். இதுதான் வந்து இறைவனுக்கு பிடிச்ச விஷயம். அதுக்கப்புறம் டெய்லி இந்த மாரி ஆ ஆன்மீகத்துல அறிவ வந்து வளர்த்துக்கோங்க. ஞானம் வழியா மட்டும் தான் கடவுள் வெளிப்படுவாரு. ஞானம் இல்லாம வரவே மாட்டாரு. அப்ப அந்த ஞானத்த வந்து நம்ம தான் கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் போட்டு நம்ம வளர்த்துக்கணும். இந்த மாரி ஆடியோஸ டெய்லி லிசன் பண்ணுங்க. லிசன் பண்ணும்போது சும்மா ஏனோ தானோன்னு லிசன் பண்ணாம, சின்னதா ஒரு நோட்ஸ் போட்டு உங்க லைஃப்ல அத அப்ளை பண்ண பாருங்க. இவ்வளதான். இது 3 நீங்க பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்துல இந்த பாட்டுல நடந்திருக்க எல்லா விஷயமுமே நடக்கும். ஓகே. தேங்க் யூ ஆல்.